மாணவ கண்மணிகளுக்கு வணக்கம். இதற்கு முந்தைய காணொளியிலே அலுவலக கடிதம் எழுதுகின்ற முறைகள் என்னென்ன என்பதை தெளிவாகவும் விரிவாகவும் நாம் கூறினோம். மாணவ செல்வங்கள் நிரம்ப அதை கண்டு பயனுற்றிருக்கிறார்கள் என்று அறிந்தோம். அதனை ஒட்டி இன்னொரு ஐயப்பாடும் வினாவும் நமக்கு எழுந்தது. கடிதம் வரைதல் என்றால் என்ன? கடிதங்கள் எத்தனை வகைப்படும்? அந்த கடிதங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எத்தனை என்பது பற்றியும் கூறுங்கள் என்கிற ஒரு வேண்டுகோள் வந்தது. அதனை ஒட்டி நாம் இப்பொழுது கடிதம் வரைதல் அப்படிங்கிறது எத்தனை வகையாக எழுதுகிறோம், அந்த இரண்டு கடித வகைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம விரிவாக சொல்ல இருக்கிறோம். கடிதம் வரைதல் அப்படிங்கிறது நாம் நினைக்கிறத இன்னொருத்தருக்கு கடிதம் வழியாக அஞ்சல் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாக நம்ம அனுப்பி தெரிவிக்கிறோம். அந்த கடிதம் வரைதல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரண்டு வகையாக இருக்குது. ஒன்று உறவுமுறை கடிதம், இன்னொன்று அலுவலக கடிதம் அப்படின்னு பார்க்குறோம். உறவுமுறை கடிதம் அப்படிங்கிறப்போ வாழ்த்து சொல்லுதல், பொதுவாக அறிவுரை வழங்குதல், தகவலை பரிமாறிக்கொள்ளுதல் அப்படிங்கிற முறையில் இருக்கும். அலுவலக கடிதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வேண்டுகோள் அல்லது விண்ணப்பம் அல்லது உரிமை கோரல் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா உறவுமுறை கடிதம் அப்படிங்கிறது தனிநபர் கடிதங்களாக இருக்கும். அலுவலக கடிதம் அப்படிங்கிறது தனிநபர் கடிதமாகவும் இருக்கும், குழு சார்ந்த கடிதமாகவும் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். மூன்றாவது, இந்த உறவுநிலை கடிதம் அப்படிங்கிறது யாருக்குள்ளே எழுதிப்பாங்க அப்படின்னா குடும்ப நண்பர்களுக்குள்ள, குடும்ப உறவுகளுக்குள்ள, அந்த சுற்றம் சூழ இருக்கக்கூடிய அந்த குடும்பம் நட்பு சார்ந்த அந்த உறவுகளுக்குள்ளே தான் அந்த கடிதத்தை எழுதிப்பாங்க அப்படின்னு பார்க்குறோம். அலுவலக கடிதம் அப்படிங்கிற போது ரெண்டு பாகுபாடு தான். ஒன்று அரசு சார்ந்த நிறுவனங்கள், தனியார் அலுவலகங்கள் என்கிற இரண்டு நிலையில் இந்த அலுவலக கடிதங்கள் எழுதப்படும். நான்காவது செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உறவுமுறை கடிதம் அப்படிங்கிறது எதை சார்ந்து இருக்கும், எந்த நிலையில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு நிலையில் இருக்கும். அறிவுரை கூறுதல் என்கிற நிலைப்பாட்டோடு தான் இந்த உறவுமுறை கடிதங்கள் அமையும். சரி, அலுவலக கடிதங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த அலுவலக கடிதங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குறைகளை சுட்டி காட்டுதல், இது வேண்டும் என கேட்டல், பாராட்டுதல் என்கிற நிலையில் இருக்கும். ரைட். உறவுமுறை கடிதங்கள் அப்படிங்கிற போது என்னென்னலாம் அதில் இடம்பெறலாம், என்னென்ன செய்திகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உறவு மேம்படுவதற்கான தகவல் பரிமாற்றம், உடல் நலம், குடும்ப நலம், சமூக நலம் பேணுகிற கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுதல், அறிவு சார்ந்த செய்திகளை தகவல்களை பரிமாறிக்கொள்ளுதல் அப்படிங்கிற நிலையில் தான் இந்த உறவுமுறை கடிதம் அப்படிங்கிறது இருக்கும். அலுவலக கடிதங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுகோள், எனக்கு இது தேவை இருக்குது செய்து கொடுங்க, இது குறை இருக்குது சரி செய்து கொடுங்க, இன்னென்ன தேவைகள்லாம் இருக்குது அதெல்லாம் எனக்கு செஞ்சு தரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிநபரோ அல்லது குழுக்களோ சேர்ந்து அரசு அல்லது தனியார் சார்ந்த நிறுவனங்களுக்கு எழுதக்கூடிய கடிதங்களை அலுவலக கடிதங்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆக கடிதம் வரைதல் என்பது மிக மிக எளிதானது. கடிதத்தை எத்தனை வகையாக பிரிக்கிறோம்? இரண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று உறவுமுறை கடிதம், இன்னொன்று அலுவலக கடிதம். இரண்டு வகை தான் கடிதங்கள். இதை அனுப்பக்கூடிய முறை அப்படிங்கிறப்போ ஒன்று அஞ்சல் வழியான கடிதங்கள், இன்னொன்று மின்னஞ்சல் வழியாக அனுப்பக்கூடிய கடிதங்கள் அப்படிங்கிற இரண்டு முறையில் அனுப்புகிறோம். சரிங்களா? ஆக இந்த இரண்டு கடிதங்களுக்கு இடையே 5 விதமான வேறுபாடுகள் இருக்கின்றன என்பதை இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு தந்திருக்கிறோம். காணுங்கள், பயன்பெறுங்கள். வாருங்கள், செந்தமிழை செழுந்தமிழாய் ஆக்குவோம். நன்றி, வணக்கம்.